இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், அன்னைக்கு ஒருத்தன் வந்திருந்தானே, அவன் உன் சித்தப்பனா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் உன் சித்தப்பாவா? சித்தப்பானா எப்படி? உங்க அப்பாவோட பிறந்தாரா இல்ல உங்க அம்மாவோட தங்கச்சி புருஷனா? எந்த வகையில சித்தப்பா? ஏண்டி சித்தப்பா சித்தப்பான்னு கொஞ்சினியே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, பேசாத சிவா, நீ பேசாத. முண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? அப்படின்னா இல்லப்பா. அவ என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டியா? இல்லங்கய்யா, அது நான் தான் சொல்ல வேண்டான்னு கேட்டேன். சுமார் துளசி. ஏய், இத பாரு, என்ன பார்த்து சொல்ல. அவன் சித்தப்பனா? அவன் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவரு ஒன்னா சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிச்சு வைப்பாரா, பிரிஞ்சு இருக்கிறவங்கள சேர்த்து வைப்பாரா? கூட்டு குடும்பத்தை உடைச்சு வைப்பாரா, உடைஞ்சு போன குடும்பத்தை சேர்த்து வைப்பாரா? துளசியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் அவரை அழைச்சிட்டு வந்ததா அமராவதி அண்ணி சொன்னாங்க. அம்மா, நம்ம கிட்டயும் அதை தானே சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. பாத்தியா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்கன்னு? அறிவு கேட்டவளே, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? பொண்ணு சித்தப்பான்னு சொல்ல வச்சு இந்த வீட்டுல இருக்கிற நகையை திருடுறதுக்காக தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? போலீஸ் கேஸ் ஆயிருந்தா நீயும் உள்ளதான் போயிருப்ப. சிவா, எனக்கு இவளை பிடிக்கவே இல்லடா. இவ வந்ததுல இருந்தே சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லடா. முதல்ல இவளை மலேசியாக்கு அனுப்பிடு. பாட்டி, இல்லம்மா. கேண்டி, சிவாவுக்கு கூட தெரியாம இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கே. ஒரு வார்த்தை அவன்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சித்தப்பா சித்தப்பான்னு 2 நாள் அவனை வீட்டுக்குள்ள வச்சிருந்திருக்க. நீ என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இங்க என்ன நடக்குதுனாவது புரியுதா? இவளுக்கு இதெல்லாம் புரியாது. புரியவும் தேவையில்ல. அவளுக்கு துளசி இங்க இருக்க கூடாது. துளசி அனுப்ப முடியாது. நீ போயிரு. வா, நீங்க இருக்க கூடாது. நான் சொல்றேன்ல. ஐயா, விடுங்க ஐயா. சிவா, சிவா. வீட்டுக்குள்ள கால் வைக்க கூடாது. சிவா, அவன் பொருள் ஏதாவது இருந்தா எடுத்து கொடுத்துரு. உடனே டிக்கெட்டை போட்டு இவளை மலேசியாக்கு அனுப்பு. யாராவது இவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தீங்க, அவங்களையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன். இந்த நகை திருடத்தானே காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு திருட்டு ராஸ்கலை கூட்டிட்டு வந்தீங்க. இதுங்க ரெண்டும் இனிமேல் வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன். என்ன வேணாலும் எடுத்துக்க. மொத்த சொத்தியே வேணாலும் எடுத்துக்க. முதல்ல இங்கிருந்து போயிடுங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. 2 பேரையும் பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல.
எந்த மொல்ல மாதிரித்தனம் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணுவோம். இந்த விஷயத்துல மட்டும் ஏன் தனியா போனீங்க? அப்ப இனிமே இப்படிதான் பாத்துக்கணுமா? பணமாச்சே, காலங்காலமா சேர்த்து வச்ச குடும்பத்து நகை, அதான் அக்காக்கு ஆசை வந்துருச்சு போல. எல்லாத்தையும் அக்காவே எடுத்துக்கலாம்னு நினைச்சிருக்காங்க போல. ஏய் சும்மா பேசாத. சக்சஸ் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆமா, அதனால தான் நானும் சொல்லல. இத நாங்க நம்பணும். நம்பாட்டி போங்க, நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இங்க நம்புறது நம்பாததெல்லாம் இல்ல. நீங்க 2 பேரும் எங்களுக்கு தெரியாம பண்ணணும்னு பிளான் பண்ணி கேவலமா சிக்கிட்டீங்க. ஏதோ ரம்யா ஆசைப்பட்டாலே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நான் உங்களோட சேர ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நீங்க பண்றதெல்லாம் கேவலமான வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல. இதெல்லாம் சரி வராது. இங்க பாரு, சும்மா ஏதோ பேசணும்னு பேசாது. முதல்ல வாய மூடு. உங்ககிட்ட சொல்லிருந்தா மட்டும் அப்படியே என்ன பண்ணிருக்க முடியும் உன்னால? சில விஷயங்களை ரகசியமா தான் செய்யணும். ஆமாமா, சில விஷயங்களை வெளியே சொன்னா பழிக்காதுல்ல, அதனாலதான் நாங்க சொல்லல. இப்ப என்ன பழிச்சிடுச்சு? அப்படியே கேவலப்பட்டதுதான் மிச்சம். இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணுமா? என்னமோ எல்லா நகையும் நாமளே எடுத்துக்கணும்னு நினைச்ச மாதிரி பேசுறாங்க பாத்தியா? இதுக்குதான் நம்ம முதல்ல சொல்லிடலாம்னு சொன்னேன். நீதான் வேணான்னு சொன்ன. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லிக்கலாம். நம்ம மேல இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு வேற சொன்ன. இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. வா. எப்படி போறாங்க பாரு. இவங்க ஏதோ துளசிய விரட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திருடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது டேஞ்சரஸ். இவங்களெல்லாம் இனி நம்பவே கூடாதுமா. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது?